ஐடிவிங்க என்ன பண்ணியிருக்கணும், அறிவார்ந்த ஐடிவிங்க மனசாட்சி இருந்தால், ஏன்பா இது தப்புப்பா அரெஸ்ட் பண்ண சொல்லலாம், என்ன பண்ணாங்க, அந்த உருவ ஒற்றுமை உள்ள ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி பிஜேபியில் இருக்க ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிகிதா பிஜேபி இப்படி தாங்க காலங்காலமாக ஃபேக் நரேட்டிவ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் நானும் பேசுகிற வரை நிகிதா வெளில தான் இருக்கிறாங்க. யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி தெரில, எஸ்பியை மாற்றிட்டீங்க, உயர் அதிகாரி சிபிஐக்கு தூக்கி கொடுத்துறீங்க. அப்போ மாநில சுயாட்சி. நாம் கேட்கறது என்னன்னா, இது போன்ற கேசஸில் எஸ்ஐடி போட்டு நீதிமன்ற மேற்பார்வையில் பண்ணால் தீர்ப்பு வரும். சந்திராணையம் அப்படி தான் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பை வெளியில் விடணும்ல. இந்த 24 கேசஸில் பிரதர் ஒன்றில் சந்துரு சார் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் ஸ்டாலின் இதை வெளில விட மாட்டார். ஏன்? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் பிரதர் ஒரு எஸ்ஐடி கோர்ட்டு முன் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி தீர்ப்பு கொடுத்தது. இவங்க அதை லைம் லைட்டை ஸ்டீல் பண்ணாங்க. பார்த்தீங்களா, வேகமாக செயல்பட்டோம், தீர்ப்பு கொண்டு வந்துட்டேன். நீ என்ன பண்ண? கோர்ட்டு உன் தலையில் கொட்டி தீர்ப்பு கொடுத்துச்சு. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு லீகல் பேட்டில் போய் ஒரு நாள் இனிமே இப்படி ஒரு லாக்அப் டெத் இந்தியா முழுக்க நடக்கக்கூடாதுங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கொண்டு வந்து பாலிசி மேக்கிங்கில் ரூல்ஸில் போய் சேஞ்ச் நடக்கும். அது எங்களுடைய தலைவர் வந்து அதற்கான வேலையை தொடங்கிட்டா நிச்சயமாக அதற்கு காலம். உண்மையாகவே நல்ல மூவ், பாராட்டத்தகுந்த மூவ் தான்.